நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும், முட்டைக்கோஸும், கேப்சிகமும் போட்டுட்டு ஒரு கிரேவி மாரி செஞ்சுக்கலான்னு சொல்லி அதாங்க ரெடி பண்ணேன். யூசுவலா முட்டைக்கோஸ் வணக்கி சாப்பிடுறதுக்கு பதிலா இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாருக்கும். சரி சைட் டிஷ்ஷாவுமே இருக்கட்டுமே சப்பாத்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க ட்ரை பண்றேன். இது யூசுவலா தான் செய்ற மாரி தாங்க. கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வணக்கிட்டு, கட் பண்ணி வச்சிருக்க முட்டைக்கோஸையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். எண்ணெயில ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு காய் வேக வச்சுக்கலாம். நான் கூடவே ஒரு குடமிளகாய் இருந்தது. அதுவுமே கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப மசாலாக்காக நான் வீட்ல இருக்கிற எல்லா மசாலா பொடியிலயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். காய் ஒரு 80% வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 3 முட்டைய உடைச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பும், பெப்பர் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தா சூப்பரான முட்டைக்கோஸ் கிரேவி ரெடிங்க. வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கிரேவி மாரி கூட எடுத்துக்கலாம். நான் நல்லா ட்ரை பண்ணி எடுத்திருக்கேங்க. சைட்ல அத்தை சப்பாத்திக்குமே தேய்ச்சு குடுத்தாங்க. நான் சூப்பரா சுட்டு எடுத்தாச்சுங்க. இன்னைக்கு நைட் எங்க வீட்ல டின்னர் இதுதாங்க. சப்பாத்தி, முட்டைக்கோஸும், குடமிளகாயும் போட்ட கிரேவி பிளஸ் ரைத்தா. இது வச்சு தாங்க டின்னர் முடிச்சோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.